Hi everyone, welcome back to my channel. எங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸில் இனி உங்களுக்காக வரப்போகிறது how to make long sentences in English. I have taught you the ways of making simple sentences using tenses and modal verbs and all. So you can find all those videos to make simple sentences in English. அது அடுத்து நீங்கள் அந்த சிம்பிள் சென்டென்சஸை லாங் சென்டென்சஸாக எப்படி மாற்றுறது இந்த விஷயத்தை இனி நாங்கள் படிக்க போகிறோம். இதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவது ப்ரிப்போசிஷன்ஸ். டு யூ நோ வாட் ஆர் ப்ரிப்போசிஷன்ஸ்? ப்ரிப்போசிஷன்ஸ் என்ன செய்யும்னு கேட்டால், ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுன் அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மற்ற வேர்ட்ஸ் கூட என்ன தொடர்பு கொண்டிருக்குது இதை காட்டுவது தான் ப்ரிப்போசிஷன். So, today we're going to dive into the world of prepositions, specifically to என்ற ப்ரிப்போசிஷனை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். டெய்லி உங்களுக்காக ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனாக வரப்போகுது. Don't miss all those videos. Yes, so let's start today's lesson. To அப்படின்ற ப்ரிப்போசிஷன் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணப்படுது. பட் அதோட ஸ்பெசிஃபிக்கான யூஸஸை இன்றைக்கி நான் உங்களுக்காக முன்வைக்க போகிறேன். டு அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுண்டா, மெயினாக த மூமெண்ட் ஆஃப் டிரெக்ஷன். எந்த இடத்தை நோக்கி ஒரு விடயம் போகுது, ஒரு பொருள் அல்லது ஒரு பர்சன், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செல்லக்கூடிய திசையை இண்டிகேட் பண்ணுவதற்காக நாங்கள் டு என்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். For example, I am going to the park. நான் பார்க்கிற்கு செல்கிறேன். ஸோ நான் அந்த இடத்துக்கு போகிறேன். என்னோடய மூமெண்ட் ஆஃப் டிரெக்ஷன் எங்கே பார்க் என்னை நோக்கி இருக்குது. ஸோ ஐ எம் சேயிங் டு த பார்க். ஐ எம் கோவிங் டு த பார்க். He gave the book to his friend. ஸோ அந்த புக்கோட மூமெண்ட் ஆஃப் டிரெக்ஷன் எதை நோக்கி இருக்குது? அவனோட ஃப்ரெண்டை நோக்கி இருக்குது. டு ஹிஸ் ஃப்ரெண்ட். ஹீ கேவ் த புக் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுக்கு கொடுக்கிறான். சேரா டோக் டு ஹர் ஃபாதர். சேரா அவளோட தந்தையுடன் பேசினாள். ஸோ இங்கே எது மூவ் ஆகுது? வார்த்தைகள், வேர்ட்ஸ். அவள் பேசக்கூடிய வார்த்தைகள் யாரை நோக்கி மூவ் ஆகுது? ஹர் ஃபாதர். ஷீ டோக் டு ஹர் ஃபாதர். ஸோ மூமெண்ட் ஆஃப் த டிரெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அதை நாங்கள் இண்டிகேட் பண்ணுவது டு யூஸ் பண்ணி. சேரா டாக்ட் டு ஹர் ஃபாதர். ஹீ கேவ் மெனி இன்வென்ஷன்ஸ் டு த வேர்ல்ட். அவன் உலகத்துக்கு நிறைய கண்டுபிடிப்புகளை கொடுத்தான். ஹீ கேவ் மெனி இன்வென்ஷன்ஸ் டு த வேர்ல்ட். அப்போ உலகத்துக்கு, டு த வேர்ல்ட். ஸோ ஒன்றினுடைய மூமெண்ட் எந்த டிரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத காட்ட நாங்கள் டு அந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் எக்ஸ்டெண்ட் யுவர் ஸ்மால் சென்டென்சஸ் இன்டு லாங் சென்டென்சஸ் யூஸிங் த ப்ரிப்போசிஷன் டு. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தது ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் த ப்ரிப்போசிஷன் டு. இனி இன்னொரு யூஸை பார்க்கலாம், which is to make the infinitive form of verbs. ஒரு V1 form of verbுக்கு முன்னாடி, ஒரு V1 form of verbுக்கு முன்னாடி நாங்கள் to இன சேர்த்து அதோட இன்ஃபினிட்டிவ் ஃபார்மை உருவாக்குறோம். இது எங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் ஒரு ஆப்ஜெக்டாக டிரெக்டாக யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இட் மீன்ஸ் ஒரு சென்டென்ஸில் வரக்கூடிய மெயின் வேர்பை தொடர்ந்து இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ லைக்ஸ் டு ஈட் பீட்ஸா. ஷீ லைக்ஸ் அப்படின்றது மெயின் வேர்ப் ஆஃப் த சென்டென்ஸ். அவள் விரும்புகிறாள். ஸோ எதை விரும்புகிறாள்? பீட்ஸா சாப்பிட விரும்புகிறாள். ஓகே, சாப்பிட அப்படின்று சொல்கிறது ஈட் என்று தனியாக வராமல் அந்த மெயின் வேர்போடு சேரும்போது டு ஈட். பீட்ஸா சாப்பிட விரும்புகிறாள்.
இந்த மாதிரி சொல்லலாம். அதே போல் he is studying to become a doctor. To become. To become. That is the infinitive form of the verb. அவன் வைத்தியராக்குவதற்காக படிக்கிறான். அவன் படிக்கிறான். He is study. He is studying. Studying என்பது தான் மெயின் verb. ஸோ அதோடு நாங்கள் இன்னொரு வேர்பை சேர்க்கும் போது to சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறோம். To become a doctor. ஸோ அதே போல் மெயினாக இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் நாங்கள் யூஸ் பண்ணுவது ஒரு பர்பஸ் சொல்வதற்காக. ஒரு ஆக்ஷன் எதுக்காக நடக்குது, அந்த மெயின் ஆக்ஷன், மெயின் வேர்ப் எந்த நோக்கத்துக்காக நடக்குது என்று சொல்கிறதுக்காக இந்த மாதிரி டு யூஸ் பண்ணி எங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்பை சேர்க்கலாம். See this example. I went to the library to study. நான் லைப்ரரிக்கு போனேன். எதுக்காக? படிக்கிறதுக்கு. டு ஸ்டடி. ஸோ என்னோட நோக்கம் என்ன? படிக்கிறது. ஸோ டு ஸ்டடி என்று அந்த இடத்துல ஆட் பண்ணி கொள்ளலாம். With the main verb. I went to the library to study. So we can use the preposition to say the reason for some action. ஓகே, ஒரு செயற்பாட்டுக்கான ரீசன் சொல்கிறதுக்காக டு என்ன நாங்கள் யூஸ் பண்ணுறோம். So now you have learned several uses of the preposition to. So இதை வச்சு உங்களுக்கு thousands of millions of sentences form பண்ணலாம். ஸோ நீங்கள் to என்ற ப்ரிப்போசிஷனை எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? Let's see a recap now. To show the direction of movement. ஒன்றினுடைய மூமெண்ட், அதனுடைய நகர்வு எதை நோக்கி இருக்குது என்று இண்டிகேட் பண்ணுறதுக்கு to யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், I go to the park. தென் ஒரு விஷயத்தோட பர்பஸ் சொல்கிறதுக்காக நாங்கள் to யூஸ் பண்ணலாம். I went to the library to study. To study, படிக்கிறதுக்காக. அதே போல் ஒரு வேர்போட இன்ஃபினிட்டிவ் ஃபார்மை எங்களுக்கு to சேர்த்து உருவாக்கி கொள்ளலாம். To eat, to play, to become, இந்த மாதிரி. இந்த to சேர்த்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் எங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் டிரெக்டாக, ஆப்ஜெக்டாக, சம்டைம்ஸ் சப்ஜெக்டாக அல்லது அட்வர்பாகவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி to சேர்த்து நீங்கள் உங்களோட சிம்பிள் சென்டென்சஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி லாங் சென்டென்ஸை உருவாக்கி பாருங்கள். Now it's time to you to practice. Make your own sentences using this preposition and comment them below. If you think this video is useful to you, don't forget to give a thumbs up and subscribe my channel to get more videos on prepositions. You will get videos on prepositions daily. Don't miss them. So, let's meet tomorrow. Until that, take care.